What a wonderful world. What a wonderful. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சுஹாஸ் ஜேர்னல் ஜாட்டிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது வீடு. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் சரி சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் வீடியோவாக மர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிச்சன் தான் போய் பார்த்தேன். ஐயோ, அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை கிச்சனில் நம்ம கை வச்சோன்னா கம்ப்ளீட்டாக காலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்ன வேலையை அதை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி பார்த்து துணி மிஷின் போட்டாச்சு, அதை காய போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அதை முடிச்சிட்டோன்னா மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் துணி காய போடுறதுக்கு மிஷின்லாம் முடிஞ்சிருச்சு. பையனெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டது தான் இது. அதுக்கப்புறம் காய போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால சரி சொல்லிவிட்டு நான் மிஷின் எடுத்தேன். எடுக்க பார்த்தா வந்துட்டே இருக்குது. சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்றனால தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துரு. பாடியுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கவே இல்லை. ஓகே, 2 days வந்து சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக நான் போட்டுட்டேன், எந்த ஒர்க்குமே பண்ணலை. சரி அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தான் நான் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணேன். சரி பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு ஓகே, நம்மளை எதில் மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று க்ளீனிங், ஆர்கனைசிங், டீக்ளட்டரிங், அதை தாண்டி வீடியோ. ஓகே, இதில் நம்ம வந்துட்டோன்னா நம்ம மைண்ட் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்ற பேஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து முதல்ல நம்ம இருக்கிற இடத்த பீஸ்ஃபுல்லாக, இன்னும் அந்த டர்ட்டியாக இருக்கிற பிளேசஸ்லாம் பார்க்க இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரி ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம். அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்றதுனால தான் நான் க்ளீனிங்க்கு வந்தேன். ஈவன் நான் அந்த டைமில் சாப்பிடக்கூட கிடையாது. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம், அப்புறமா எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்தாச்சு. அப்படியே சும்மா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒர்க் முடிகிறதே தெரியாது, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். அதனால சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் போட்டாச்சு. அதே மாதிரி வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதனால் பாட்டு போட்டு விட்டாச்சு. இந்த பெட் கவர் போட்டு வந்து ஒரு 2 to 3 days தான் இருக்கும். ஆனால் அந்த பெட் கவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுடலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இல்லை, நான் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் அது யூஸே கிடையாது, அது வேஸ்ட்டு டேபிள் மாதிரி தான். எல்லாத்தையும் அதில் போட்டு டம்ப் பண்ணியாச்சு. வீக்கெண்டில் வந்து சயின்ஸ் கிட் வச்சு விளையாடுறேன், பசில் வச்சு விளையாடுறேன், பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலைச்சாச்சு. அது அப்படியே போட்டாச்சு. அது நம்ம தான் இருக்கோம் இல்லையா, நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சாட்டர்டே சண்டேஸில் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். மண்டே தான் அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணது. இந்த கிளாக் பார்த்திங்கன்னா வாங்கி வந்து ஒரு 2 years இருக்கும். பாப்பாக்காக தான் வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துடு. ஆன்லைனில் இதை விட கம்மியாக இருக்குது, பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 years ஆனால் கூடமே அந்த பெயிண்ட்லேருந்து எதுவுமே உறிஞ்சி வராது, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் அலாமும் வச்சுக்கலாம். நைட்டில் பார்க்கும்போது பின்னாடி லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய டைரி. ஏதாவது இம்பார்ட்டண்ட் நோட்ஸ்லாம் பண்ணணுன்னா அந்த நோட்டில் தான் பண்ணியிருப்பேன். செகண்ட் இது பார்த்திங்கன்னா இது என்னோடய ஜேர்னல் எழுதுறதுக்காக. அன்றைக்கி புக் படிச்சிருந்தேன்ல, அதை அப்படியே நானும் வச்சுட்டு வந்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூமை கிளியர் பண்ணிட்டோன்னா
மற்ற ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இன்கேஸ் டயர்டாக ஃபீல் பண்ணாலுமே கொஞ்சம் ஏசி போட்டு சில் பண்ணுறதுக்கு பெட்ரூம் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டேன். முதல்ல அதை க்ளீன் பண்ணி பெட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டாலே நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி ஃபிஷ் இருக்குது. அதுக்கு ஃபுட்டு போட்டோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஓகே, அவனே டர்ட்டியாக இருக்கான், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அவனையும். இவன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலரில் வச்சுருந்தோம், அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்சா. செகண்ட் ஒன் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும், அது ஆனா. இது தேர்ட் வந்து இன்னும் நேம் வைக்கல, இப்போதைக்கு பேபி பேபின்னு கூப்பிட்டுட்ருக்கோம், எப்படின்னு தெரியல. ஓகே, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா புக்கு இருக்கும், என்னோடய புக்ஸு. அதுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு ரோவில் வந்து அவரோட ப்ளே ஸ்டேஷன் கேமு, இன்டோர் கேம்ஸு அண்ட் மைண்ட் கேம்ஸ் அது எல்லாமே ஃபஸ்ட் ரேக்கில் இருக்கும். செகண்ட் வந்து என்னோடய புக்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து அவரோட டாய்ஸ், அது பக்கத்துலேயே இருக்கும். நான் டாய்ஸ் கூடயே தூங்கினா தான் அவருக்கு அந்த ஃபீல் இருக்கும் தூங்கின மாதிரி. அதுக்கும் நான் ஒரு செட்டப் பண்ணிட்டு யோசிச்சுட்ருக்கேன், வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டதுக்கப்புறமா காட்டலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தேன். இப்போதைக்கு அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் பெட்ரூமும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி செட் பண்ணியாச்சு. பெட் கவர் மட்டும் போடலை, அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் மாற்றி போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு துணி மடிக்கிறதுக்காக வந்தேன். இதெல்லாமே அதுக்கு முன்னாள் துவைச்சி போட்டது, அது நான் இன்னுமே மடிக்கலை. சோஃபாவில் அப்படியே செட்டிலாகி இருக்கார். சரி, ஓகே, அதெல்லாமே முடித்து வச்சிடலாம் கையோட கை அப்படின்ற மாதிரி அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே அப்படியே மடமடன்னு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப அன்றைக்கி பார்த்தா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்குது. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு க்ளீன் பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாயிடும். என்னை வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஒன்று நான் எங்கேயாவது வெளியில் போயிடுவேன், அப்படி இல்லைன்னா க்ளீனிங்கு, ஆர்கனைசிங், ஏதாவது புதுசாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வீட்டில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்தேன்னா எனக்கு வந்து போயிடும். அதையும் தாண்டி நான் ஓவர் ஸ்ட்ரெஸ்லன்னா நான் நிறைய சாப்பிட்டுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் நான் நிறைய சாப்பிட தோணும். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி அதெல்லாமே வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகே, மடன்னு க்ளீன் பண்ணுறோம். கையோட பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிடலாம். ஈவினிங் மோஸ்ட்லி பண்ணி விளக்கேற்றலான்னு பார்த்துருந்தேன். வேண்டாம், அதை மார்னிங் பண்ணும்போதே அதையும் டஸ்ட் பண்ணிட்டோன்னா மொத்தமாக ஒட்டுக்காக பெருக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து சரி நான் அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே இருந்த புக்ஸு, தேவையில்லாத எக்ஸாம்ஸ் பேப்பர்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதுறேன், அது எழுதுறேன், இது எழுதுறேன்ட்டு கண்ட பேப்பர்ஸ் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே வேணுன்றதை எடுத்து வச்சுட்டு வேணான்றதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு. ஓகே, கையோட அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹால் கிளியர் ஆகிடுச்சி, பெட்ரூம் கிளியர் ஆகிடுச்சி. ஃபைனலாக கிச்சனுக்கு வந்தேன். ஓகே, இந்த கிச்சன் ஒர்க் மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய வேலை அண்டு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற வேலை மாதிரி இருக்கும்.
ஏன்னா இங்கே மட்டும்தான் நிறைய ஆயில் ஸ்டெயின் இருக்கும், ஃபுட்டோட ஸ்டெயின் இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணுறத தாண்டி எனக்கு ரோடு பக்கத்துலேயே வந்து இந்த விண்டோ இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்து எனக்கு படும். இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியான்றதுனால நிறைய வண்டி போகும். ஸோ டஸ்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. நீங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணாலுமே டெய்லியுமே டஸ்ட் இருக்கும். ஒரு 1 வீக்லாம் விட்டுட்டிங்கன்னா அது இது பண்ணியே பார்க்கலாம். ரொம்ப டஸ்ட் அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிச்சனு சில ஏரியாலாம் வந்து நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். வெசல் மட்டும் பார்த்திங்கன்னா ஐயோ, அது எல்லா வேலையுமே நான் பண்ணிவிடுவேன். என்னால் வெசல் வாஷிங்கும் குக் பண்ண சொன்னால் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று. ஏன்டா இதெல்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடணும், எதுக்கு வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சில டைம்ஸ் தோணும். எதுக்கு நம்ம சமைச்சிட்டு அப்படியே காய்கறியை வாங்கினோமா, கட் பண்ணி வச்சோமா, சாப்பிட்டோமா, போனோமா அப்படியே இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நம்ம சமைக்கணும், அப்புறம் எதுக்கு பாத்திரம் விழுது, மறுபடியும் எதுக்கு வாஷ் பண்ணி வைக்கிறோம், மறுபடியும் சமைக்கிறோம், மறுபடியும் பாத்திரம் விழுது, மறுபடியும் வாஷ் பண்ணி வைக்கிறோம். என்னடா இதுவே ரொட்டீனாக போயிட்டுருக்குன்ற மாதிரிலாம் சில சமயம் அழுதுருக்கேன் நான் முடியாமல். ஓகே, பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணோன்னே கையோடு வந்து ஷிங்கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளவே பாடி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. ஐயோ, முடியாமல் இதெல்லாம் பண்ண மாதிரி இருந்துட்டு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா மோர் வந்து போட்டு வச்சுட்டேன். ஓகே, நல்லா சில்லுன்னு இருக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து மாப்பும் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, தட்ஸ் wrap for this video. Thanks for watching.